ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம க்ரோஷேட்டில் இன்றைக்கி வந்து மேஜிக் செயின் போட்டு ஒரு சிம்பிள் ஹார்ட்டின் எப்படி போகிறதுங்கிற பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ மேஜிக் செயின் போடும்போது இப்படி கிராஸாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி இருந்து சரிங்களா, இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டுருங்க. 3 செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ராச்செட் போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 2 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ரிங்குக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுங்க. 2 எடுக்கணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2 திருப்பி 2 இந்த மாதிரி நம்ம ஒரு 3 லைன் போடணும். பாருங்கள், 2 டைம் சுற்றுறோம். ஊசி மேலே 2 டைம் சுற்றி உள்ளே வந்து த்ரெட் எடுக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து 2 கம்மி பண்ணிட்டு வரணும். பாருங்கள், எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த 2 இதை மாதிரி எடுத்துடணும். இப்போ திருப்பி இதே மாதிரி இன்னொன்று போடணும், 3 போடணும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷெட்டில் 1 2 3 போட்டாச்சு. இப்போ டபுள் க்ரோஷெட் ஒரு டைம் மட்டும் சுற்றி உள்ளேருந்து எடுத்து 2 1 போடணும். இது வந்து டிசி டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி 4 போடணும். நம்ம ஃபஸ்ட்டு 2 டைம் சுற்றணும். 2வது டைம் எல்லாமே ஒரே ஒரு சைத்தை சுற்றி அந்த மாதிரி 4 போடுறோம். பாருங்கள், 4 ஆயிடுச்சா? 1 2 3 4 1 2 3 4 ஆயிடுச்சு. இப்போ 4 என்ன பண்ணணும்? 2 செயின் 2 செயின் போட்டுவாங்க. திருப்பி இதே இதுக்குள்ளே டபுள் க்ரோஷே ஒரு டைம் மட்டும் நூல் போட்டு எடுத்து இந்த மாதிரி 4 டைம் 1 போட்டாச்சா? இனி நம்ம 3 போடணும். மூணாவது 4வது 4 போட்டப்பறம் இப்போ டபுள் க்ரோஷே போட்டோம்மா. இப்போ திருப்பி நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் தான் போடுறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2 ஒவ்வொன்றுலேருந்து ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு 2 செகண்ட் 2 இப்படி எடுத்துருங்க. 1 2 டைம் சுற்றுறோம். நூல் போட்டுருக்குறோம். இந்த மாதிரி 3 டைம் போடணும்னு சொல்லியிருந்தேன். சரி, 3வது டைம் போடுறோம். போட்டுட்டு போட்டப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங் மேஜிக் செயின் தானே போட்டிருக்கோம். இந்த த்ரெட் இருக்கும் பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டு டைட் பண்ணிங்கன்னா இப்படி கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கடைசியாக ஒரு ஃபினிஷிங் நாட் போடுவோம் இல்லைங்களா? ஒரு செயின் போட்டுட்டு இந்த லூப்பில் விட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும். ஃபினிஷிங் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஹார்ட்டின் கிடச்சிரும். பேக்கில் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை நம்ம நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேஜிக் செயினில் இருக்கும் இல்லையா, அதை டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு
அழகான ஹார்டின் கிடைக்கும். இதை நம்ம கீ செயினாக ஏதாவது ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டாய் தானே அதில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹார்டின் முடிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம செயின் மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணி வைக்கலாம். இது இன்னி குட்டியாக செஞ்சு நம்ம இயர்ரிங்காகவும் செட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.